நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஒலிக்கும் எங்கள் இசை இந்த இசைக்கில்லை ஈடுணை. வெல்கம் டு ஏர்டெல் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 3 பவர்ட் பை சன்ஃபீஸ் ட்ரீம் கிரீம். தமிழகத்தின் செல்ல குரலுக்கான தேடல். ஒரு விஷயத்தை ரசிக்கணும்னா அதனோட அர்த்தம் புரியணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. நம்ம வாழ்க்கையில நிறையவே தெரியாம நம்ம சிரிக்கிறோம், நிறைய அர்த்தமே தெரியாத சந்தோஷமா இருக்கோம், ஒரு வெற்றி அடைகிறோம். அதே மாதிரி நிறைய பாடல்கள் கேட்குறோம். பாடல் கேட்கும் போது அப்படியே குஷியா இருக்கு, ஜாலியா இருக்கு. ஆனா அதனோட அர்த்தம் நமக்கு புரியவே புரியாதுங்க. ஸோ அந்த மாதிரி இந்த மேடையில நிறைய பாடல்கள் நம்ம கண்டெஸ்டன்ஸ் பாடி கேட்க போறோம். ஒன்ஸ் அகேன் வெல்கம் டு ஜிலிமிலி ஜில்போன்ஸ் ரவுண்ட். இந்த நாளை ஆரம்பிச்சு வைக்கிறதுக்கு நம்ம ஜட்ஜஸை வெல்கம் பண்ணிடலாம். லெட்ஸ் வெல்கம் தமிழகத்தின் ராக் ஸ்டார் மனோஜ் சார். என்றென்று புன்னகையுடன் கானகோயில் சித்ராமா. வெல்கம் பேக். எவர் பப்ளி சுபாஜி. Wow, welcome. And our strong pillar of support, India's leading voice expert, the one and only Mr. Ananth Vaidyanathan. ஓகே, இந்த ஜிலிமிலி ஜில்பான்சே ரவுண்ட ஒரு கில்பான்சே சாங்கோடவே நம்ம வந்து ஓபன் பண்ணி வைக்க போறோம். அப்படியா? அதுக்கு முக்கியமான பொறுப்பா 2 பேரை வந்து நம்ம அப்பாயிண்ட் பண்ணிருக்கோம். தமிழகத்தின் ராக் ஸ்டார் அண்ட் நம்மளுடைய தமிழ் மிஸ். Salut sekali makatullah. Tandilla pakka tikka tandilikka e lakka bakka e balle lakka e sukka makka are kokka kokka e damgile dargile nakanga nakka nakka mangalakka songalakka mangalika చిరుపురుపురు బరచనత్తన చిరుపురుపురు బరం చిరుపురుపురు బరపరత్తన చిరుపురుపురు బరం చిరుపురుపురు బరవర బరవర చిరుపురుపురు బరం చిరుపురుపురు బరవర బరవర చిరుపురుపురు పప్ప bakale bakale மையாங்க மியா மியா கும்பால ஜும்பாலல்லே கம்பளக்கா டிங்களக்கா கும்பளக்கா அரே பம்பளக்கா ஜிம்பளக்கா கும்பளக்கா அரே பம்பளக்கா ஜிம்பளக்கா கும்பளக்கா அரே பம்பளக்கா ஜிம்பளக்கா கும்பளக்கா பாத்ரூம் 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 ஆட்டனக்கா சவா சூப்பர். அனக்கா, சரளாக்கா, சரோஜாக்கா எல்லா அக்காவையும் கூப்பிட்டுட்டீங்க அதுல. ஓஹோ. ஏன்னா 2 அக்கா பக்கத்துல இருக்கும்போது அவங்க எல்லாம் கூப்பிடுறாங்க எப்படி? ஓகே, அக்கா சொக்கா பக்காவா பாடிட்டாங்க அவங்க. இதே மாதிரி ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் இப்ப கூப்பிடுறதுக்கு டைம் வந்தாச்சு. அவர் யாருன்னா, எங்க அவரை பத்தி சொல்லுங்க. எஸ், இவர் வந்து ஒரு சென்னை பையங்க. சென்னை 28ல அப்படியே கிரிக்கெட் விளையாடி அங்க இருக்கிற ஒரு பொண்ணை உஷார் பண்ணிட்டாரு. ஓகே, ஒரே தமிழ் படம் நடிச்சு ஊர் உலகத்துல இருக்க எல்லா தமிழ் படத்தையும் அந்த ஒரு படத்துல காமிச்சவர் அவர். It is time to welcome our special guest. Let's say hello and put your hands together for Shiva. சரோஜா ஸ்கிரீன் நிக்காலோ. மேலே ஏறி வாரோம் ஒதுங்கி நில்லு கீழே வரக சொன்னா அட எங்கணும் பல்லே. நல்ல ஷோ, பாட்டெல்லாம் பாடுவாங்க, இவன் பாடுறது இட்ஸ் ஓகே. ஆக்சுவலி குரு இருக்கும்போது சிஷ்யன் நீ பாடலாமா? ஓகே. ஓ, இது அது மாதிரி வேற ஒன்று இருக்கா? ஃபர்ஸ்ட் நான் அவங்களுக்கு வணக்கம் சொல்லிக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். ஓகே, அண்ட் வெல்கம் சிவா. வெரி ஹாப்பி டு ஹேவ் யூ ஹியர். சிவாக்கு ஒரு ஹாய் சொல்லிக்கலாமா? சரி, என்ன ரவுண்ட் இது? பேரே ஜிலிமிலி ஜில்பான்ஸ். ஜிலிமிலி ஜில்பான்ஸ் ரவுண்ட். ஆமா. அப்ப ஷோ நல்லா தான் போயிருந்தது. என்ன கூப்பிட்டதுனால இப்படி ஆயிடுச்சா இல்ல இதுக்காக தான் நான் வந்தேனா? இல்ல நீங்க வந்து கரெக்டான ஆளு. அது உங்க படத்துல வந்து ஒரு வேர்ல்ட்ல இருக்கக்கூடிய எல்லா டாப் அர்த்தமுள்ள வார்த்தைகள்லாம் போட்டு ஒரு பாடல் வேற இருக்கு. ஸோ அந்த பாடலையும் நம்ம குழந்தைங்க வந்து பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க. ஓ நைஸ். ஆன் அ சீரியஸ் நோட் சிவா, உங்களோட growth வந்து ஸ்டூபெண்டஸா இருந்திருக்கு, அப்படியே பயங்கரமா இருந்திருக்கு. ஃப்ரம் தி பிகினிங் டில் நவ் நீங்க வந்து அழகான படங்கள் பண்ணியிருக்கீங்க, சக்சஸ்ஃபுல் படங்கள் பண்ணி மக்கள் மனசுல ஒரு நீங்காத இடம் அப்படியே பிடிச்சிருக்கீங்க. ஸோ இல்லை, ஆக்சுவலாக இப்போ நிறைய பேர் கேட்டாங்க வரும்போது, எப்போ ஜாலியாக நெக்ஸ்ட் ஒரு படம் தரீங்க அப்படின்னு கேட்டாங்க. நெக்ஸ்ட் இஸ் மசாலா கேஃபே அப்படின்ற படம். ஸோ அது ரிலீஸிங் ஆன் May 4th. இட்ஸ் ஃபுல் ஆஃப் ஃபன், லாட் ஆஃப்
அது டெஃபினட்டாக இந்த சம்மர் டைமில் வந்து ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருக்கணும். சுந்தர் சி அவருடைய டைரக்ஷனில் நானும் விமல் சந்தானம் எல்லாருமே இருக்கோம். ஸோ அப்போனா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ஜாலியாக இருக்கும் அப்படின்றது படம். பட் எவ்ரிபடி will enjoy it. ஓகே, Thank you so much, and can we have another big round of applause for Shiva? ஸோ ஒவ்வொரு வித்தியாசமான சுற்றுலையும் நம்ம பசங்க வந்து எப்படியாவது அந்த ஒரு பாட்டை நாங்கள் வந்து படித்து இந்த மேடையில் சூப்பராக பாடி சாக்லேட் ஷவர் வாங்கியே தீரணும் அப்படிங்கிற ஒரு பேஷனோட இருக்காங்க, ஒரு டிரைவோட இருக்காங்கன்னா ஒரே காரணத்துக்காக தான் அந்த ஏர்டெல் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 3 அப்படிங்கிற டைட்டில் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் அவங்களுக்கு கிடைக்கும். அருண் எக்ஸெல்லோ டெம்பிள் கிரீன் டவுன்ஷிப் வழங்கக்கூடிய 60 லட்சம் ரூபாய் மதிப்பில் 3 பெட்ரூம் டவுன் ஹவுஸ் ஒன்று அவங்களுக்காக காத்துட்டு இருக்கு. Welcome back to Airtel Super Singer Junior 3 powered by Sunfeast Dream Team. தமிழகத்தின் செல்லக்குள்ளக்கான தேடல். இவங்க 2 பேரும் என்ன நடிக்கிறேன் எவ்வளோ கிண்டல் பண்ணியிருப்பாங்க. இப்போ கூட அதானே செஞ்சுட்டு இருக்க. இன்னைக்கு உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏதாவது பேசணுமா? பேச விட்டுட்டாலும் சரி விடு. நம்ம நெக்ஸ்ட் கண்டஸ்டன்ட் யாரு? இவங்களை பத்தி சொல்லணும்னா இவங்க ரொம்ப வடிவா பாடுவாங்க. அதை விட அவங்க தம்பி ரொம்ப வடிவா ஆடுவாங்க. எப்படி பெர்ஃபார்மன்ஸே முடிஞ்சிரும் நீ சொல்றதுக்குள்ள. புரிஞ்சு போச்சு. லெட்ஸ் வெல்கம் the pump set family. லெட்ஸ் வெல்கம் மஹிஷா. ஓ மஹலாய்
மகிஷா, இந்த ஒரு ரவுண்டில் என்ன கரெக்டான ஒரு பாட்டோ அதை கரெக்டாக சூஸ் பண்ணியிருக்கீங்க. அது மட்டும் இல்லை, எனக்கு மகிஷாவோட அம்மா கிட்ட கொஞ்சம் பேசலாமா? மகிஷா இப்போ ஸ்பெஷலாக இதை முன்னாடி இருந்ததை விட இப்போ நல்ல ட்ரெமெண்டஸ்லி இம்ப்ரூவ்மெண்ட்டும் காமிக்கிறாங்க, நல்ல இன்ட்ரெஸ்டோடு பாடுறாங்க. ஆக்சுவலாக உண்மையை சொல்லப்போனால் மகிஷா எந்த அளவுக்கு வரைக்கும் வருவீங்கன்னு நாங்கள் எதிர்பார்க்கலை. எனக்கு ரொம்ப சந்தோஷம் உங்களோட இம்ப்ரூவ்மெண்ட் பார்க்கும்போது. எங்களுக்கு முதல்ல அனந்த் சாருக்கு தான் தேங்க்யூ சொல்லணும். இந்த அளவுக்கு அவ்வளோ அந்த ஒரு ரைட் பாத்துக்கு. காட் பிளஸ் யூ. தேங்க்யூ மேம். மகிஷா, இப்படி இருக்கிற ஒரு கண்டெஸ்டன்ட் இன்னைக்கு இப்படி நின்றுருக்க, கம்ப்ளீட்டாக ஹிருதயத்தை தொடுற மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ். அண்ட் ஜஸ்ட் கீப் டூயிங் வாட் எவர் யூ ஆர் டூயிங். ஆல் தி வெரி பெஸ்ட். அதாவது வாழ்க்கையில் எது வேணும்னா நம்ம சாதிக்க முடியும் அப்படின்றதுக்கு எடுத்துக்காட்டாக மகிஷா பேர் சொல்லணும் குழந்தைங்கள. ஓகேவா? நோ வெயிட்டிங் ஃபார் சாக்லேட்டிங். நோ வெயிட்டிங் ஃபார் சாக்லேட்டிங். உங்களோட கேண்டி மேன் சாக்கோ டபுள் எக்லர் ஹம்பர் வந்துட்டே இருக்கு. ரொம்ப நல்லா பாடினீங்க சார். ஃபண்டாஸ்டிக் சார், ரொம்ப நல்லா பண்ணாங்க. அந்த கிரெடிட் கோஸ் டு யூ ஆல்சோ. கண்ணன் இஸ் a tremendous talented musician சார். அவர் கண்ணன் அந்த படத்தில் எல்லா பாட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த இதுக்கு முக்கியமாக ஒன்றும் இல்லை, லிரிசிஸ்ட் வந்து சந்துருன்னு பேர், அந்த படத்தோட அசிஸ்டன்ட் டைரக்டர். அவர் தான் வந்து இந்த லிரிக்ஸ் எல்லாத்தையும் போட்டு இந்த பாட்டுக்கு வந்து கொடுத்தவர். அந்த பாட்டு போட்ட எல்லாருக்குமே தேங்க்ஸ். ஒரு பாட்டை நீங்கள் வந்து மெமரைஸ் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க, ஆனால் அர்த்தமே புரியாத எவ்வளோ வார்த்தைகள் வச்சு ஒரு பாட்டு எப்படி அதை வந்து மனப்பாடம் பண்ணீங்க? அண்ட் அவ்வளோ சீரியஸாக வேற பாடினீங்க, ரொமான்ஸ் எல்லாம் நடந்தது. இந்த பாட்டுக்கு என்னன்னா அதோட ரொம்ப கஷ்டமாக இருந்தது, இந்த படத்தில் நடித்த ஹீரோயின் அவங்களுக்கு தமிழ் தெரியாது. நீரவ்ஷா கேமரா அந்த படத்துக்கு அவர் வச்ச உடனே இந்த பொண்ணு ஓடி வந்து லாலாக்கு டோல் டப்பிமான்னு வருது, வாட் இஸ் தட் மீன் அப்படின்னு. நான் வந்து லாலாக்கு டோல் டப்பிமானா நீ இல்லைன்னா நான் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டேன். ஓ இட்ஸ் வெரி சீரியஸ் லவ் சாங் அப்படின்ட்டு அந்த பொண்ணு போயிட்டு, நீங்கள் பாட்டில் பார்த்தீங்கன்னா இந்த லாலாக்கு டோல் டப்பிமா அந்த பொண்ணு அழுதுடும். ஸோ இந்த பொண்ணு அழுத உடனே இப்போ நானும் அழுதாகணும் லாலாக்கு டோல் டப்பிமாக்கு. ஸோ நானும் தேட்டரில் பார்த்தீங்கன்னா பயங்கர கிளாப்ஸ் அதுக்கு. லாலாக்கு டோல் டப்பிமாக்கு அழுத ஒரே ஆர்டிஸ்ட் நான் தான் அப்படின்னு. ஓகே, இப்போ வந்து ஹீரோயின் தேடணும். ஓகே சரி, ஓகே ஹீரோயின் அம்மா மாதிரி இருக்கு, நம்ம பாவனா தான் ஹீரோயின் நினைச்சுக்கோங்க சார். சாரி சார் இப்படிப்பட்ட ஹீரோயின் கொடுக்கறதுக்கு. எங்களுக்காக அந்த ஃபீலிங்ஸ் மட்டும் ஒரு 2 லைன் நடிச்சு காமிச்சீங்கன்னா. நீங்கள் லாலாக்கு டோல் டப்பிமா பாடுங்க, நான் அவளை நடிச்சு காட்டுறேன். என்ன சிங்கருக்குலாம் வெக்க வரக்கூடாது. இல்லை ஆக்சுவலாக இந்த பாட்டு நான் இந்த படத்தில் ஆடினதை விட நான் அங்கே உட்காந்து பார்க்கும்போது அங்கே ஒருத்தர் பயங்கரமாக ஆடினார். சார் நீங்கள் கொஞ்சம் எழுந்துருங்க சார். சார் அங்கே ஒரு ஸ்டெப்பு இப்படி பண்ணீங்களா சார், இப்படி அந்த ஸ்டெப்பு மட்டும் சார் ஃபண்டாஸ்டிக். ப்ளீஸ் கிவ் பிக் ஹேண்ட். என்ன ஸ்டெப் சார், சான்ஸே இல்லை சார், கலைட்டீங்க சார். டெஃபினட்டாக நீங்கள் எதாவது ஃப்ரீயாக இருந்தால் சொல்லுங்கள், நான் டியூஷன் உங்ககிட்ட வரேன். சூப்பர் சிங்கருடைய கோரியோகிராஃபர் சார் அவரு, டான்ஸ் மாஸ்டர் அவரு. ஓ ஃபண்டாஸ்டிக், வெரி நைஸ். Thank you very much, Shiva. You can take your seat. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Welcome back to Airtel Super Singer Junior 3. Powered by Sunfeast Stream Cream. தமிழகத்தின் செல்ல குரலுக்கான தேடல். என்னமா பண்றீங்க? அது பாவனா மாதிரி நல்லா அப்படி படுத்து பக்கத்து வீட்டு வரைக்கும் போயிட்டு வரணும். யோ கண்ணெல்லாம் நோண்டிடாதயா. 3 காமியா கரெக்ட். 3 இப்படி போணும் பக்கத்து வீட்டுக்கு. சரி ஓகே பரவாயில்ல, மன்னிச்சிரோம். அடுத்த ப்ரோக்ராம் நடத்துங்க. இப்போ யார் பாட போறீங்க அடுத்து?
அவங்க பற்றி சொல்லணும்னா ரொம்ப அழகாக இருப்பாங்க, நல்லா பாடுவாங்க. சித்ராமா தானே? அப்படியெல்லாம் இல்லையே, ரொம்ப நல்லா ஆடுவாங்க. அவங்க அம்மா பற்றி சொல்லணும்னா பேரண்ட்ஸ்லேயே லீடர். இப்போ யார் அது? அவங்க 2 பேரும் பார்க்க அக்கா தங்கச்சி மாதிரி இருப்பாங்க. அது யாருன்னா பிரகதி from US. கலாசலா 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 கலாசா கலாசலா 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 கலாசா கலாசலா 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 வடக்கே கேட்டு பாரு என்ன பத்தி சொல்லுவான். சர்தா பீடா போல என் பேரத்தான் மெல்லுவான். எவனும் ஏறலாமா கோடம் பக்கம் பசுன்னு, இவன் தான் ராஜா நதும் சிரிட்டுவா ஹிசன்னு. மல்லிகா நீ பிடிச்சா நெல்லிக்கா போல் இனிப்பா, கொஞ்ச நீ பிரிச்சா பட்டு தான் பிடிச்சிருப்பா. கொஞ்ச நாள் கொஞ்சம் 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 தேன் படிச்சிருப்பா. முடிச்சா வச்சுக்கையா மனசுல தச்சுக்கையா, வெடிச்சா வெள்ளரிக்கா வேணாத ஆள் இருக்கா. My dear darling ஒன்ன மல்லிகா கூப்பிட்றா. கலாசலா கலசலா கலாசலா கலசலா கலாசா கலசலா கலாசலா கலசலா கலாசலா கலசலா கலாசலா கலசலா கலாசா கலசலா கலாசலா கலசலா. சக்தி தான் எங்க இருக்க, அட ஒஸ்தி தான் வந்திருக்க. மாமே ஒஸ்தி மாமே. ஏ பாவா கிட்ட பாவா, ஏ பாவா கிட்ட பாவா. ஏ ராரா இக்கட ராரா, ஏ பாட்டு மாமே, ஏ பாட்டு மல்லே, ஏ பாட்டு மாமே, ஏ பாட்டு மல்லே. நீ ஒத்த சிங்கம் சொக்கத்தங்கம் முஸ்தி, யார் உன்னோட நான் போடக்கூடும் குஸ்தி. குளிச்சா குத்தாண்டா அடிச்சா மத்தாண்டா, இனிமேல் என்ன ஆண்டுந்தா இருட்டில் கும்மாண்டா. மை டியர் டார்லிங் ஒன்ன மல்லிகா கூப்பிட்றா. கலாசலா கலசலா கலாசலா கலசலா கலாசா கலசலா கலாசலா கலசலா கலாசலா கலசலா கலாசலா கலசலா கலாசா கலசலா கலாசலா கலசலா கலாசலா கலசலா கலாசலா கலசலா கலாசா கலசலா கலாசலா கலசலா. Thank you. பிரகதி நல்ல ஆட்டிடியூடோட ரொம்ப நல்லா பாடிருக்கீங்க பிரகதி. Thank you, ma'am. வெரி குட் அட்டெம்ப்ட். Thank you. ஆல் தி பெஸ்ட். Thank you so much. உங்களோட வாய்ஸ் த்ரோ ரொம்ப நல்லா இருந்தது. செகண்ட் சரணமில் கொஞ்சம் எனக்கு ஃபர்ஸ்ட் 2 லைன்ஸில் கொஞ்சம் பவர் கொஞ்சம் கீழே போன மாதிரி இருக்குது. பட் இட் டசன்ட் மேட்டர், ஏன்னா டன் ஜஸ்டிஸ் டு தி சாங். நல்லா அழகாக வந்து ஃபிசிக்கலியாக பெர்ஃபார்ம் பண்ணி vocally also you did everything that the song needed to be done. Thank you so much, ma'am. பிரகதி ரொம்ப நல்லா இருந்தது. Thank you, sir. பிரகதி இந்த ஜோனரில் பார்க்கறச்சே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இங்கே நோ வெயிட்டிங் ஃபார் சாக்லேட்டிங். Thank you, sir. Congratulations, பிரகதி. பிரகதி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணாங்க? எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது என்னன்னா, ஷி வாஸ் என்ஜாயிங். அட் த சேம் டைம் இவங்க பாடும்போது எனர்ஜி லெவல் அங்கேயும் பயங்கரமாக எல்லாருமே என்ஜாய் பண்ணாங்க. ஸோ ஐ திங்க் தட்ஸ் மோர் இம்பார்ட்டன்ட்
என்னென்னா யூ ஷுட் என்ஜாய் வாட் யூ டூ. தட்ஸ் ரியலி நைஸ். அந்த எனக்கு இந்த தடவை நான் ஒவ்வொரு தடவை டான்ஸ் பார்த்துட்ருக்கேன். இந்த தடவை அப்படியே பின்னாடி ஒருத்தர் உட்காந்துருக்காரு, ஒல்லியா ஒருத்தர். சார் அவர் பேர் என்னது கீழே? உங்கள் பேர் என்ன? அகிலேஷ். செம்மையா டான்ஸ் ஆடுறப்பா அகிலேஷ். நீ டான்ஸரா? நீ தான் டான்ஸரோட பையன் தான் நான். ஓ கரெக்டாக தான் அப்போ கண்டுபிடிச்சிருக்கேன் நான். லாஸ்ட் டைம் அப்பா அந்த பெஸ்ட் அவார்டு வாங்கினாரு, இந்த தடவை இவர். நான் இன்னும் நிறைய டான்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் உங்ககிட்ட இருந்து. ஓகேவா? நாங்க வந்து உங்ககிட்ட இருந்து நிறைய டான்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்றோம். ஏன்னா நீங்க வந்து ஒரு கிரேட் டான்சர். ஏன்னா நீங்க லண்டன் த்ரிஷா காலேஜ்ல மியூசிக் படிச்சிருக்கீங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே உங்கள் யார் பிரபுதேவா ஒரு 4 times வின் பண்ணிருக்கீங்க. ஸோ வித் தட் ஹானர் ஆஃப் த ஹானரரி எல்லா புகழும் இறைவனுக்கு. அப்படியே நீங்க வந்து அந்த இல்லை ஒரு நிமிஷம், இந்த ஷோக்கு எப்படி நீங்கள் 2 பேரும் டிஸ்டர்பன்ஸோ அதே மாதிரி தான் என்னோட டான்ஸ் எப்போவுமே எல்லா படத்துலையும். ஓகேவா? ஸோ அதனால அதை பற்றி நம்ம பேச வேணாம். அவர் நல்லா ஆடினாரு. நெக்ஸ்ட் வேறு எதுனா இருக்கா? ஃபர்ஸ்ட் நீங்க ஹேம்பர் கொடுக்கணுமே. ஓ வின் அப்படியா? பண்ணிருக்காங்க இல்லையா? பிரகதி கேண்டிமேன் வெல்கம் சாக்கோ டபுள் எக்லேர் ஹேம்பர். அடுத்து வந்து பாட போகிறவர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் வந்து தெரிஞ்சவர் தான். அவரை பற்றி லைட்டாக ஒரு வார்த்தை மால் அப்படின்னு சொன்னாலே வந்து புரியும். சார் சிவா சார் நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு, அதாவது நீங்கள் எப்படி ஒரு பாட்டிலே வந்து பெரிய தொழிலதிபர் ஆவீங்களோ அதே மாதிரி இந்த சூப்பர் சிங்கர் இந்த சீசன்லேயே வந்து ஒரு சின்ன கடை ஆரம்பித்து இப்போ வந்து ஒரு ஃபேன்சி மால் வச்சுருக்காரு. ஃபேன்சி ஸ்டோர் கிடையாது, ஒரே பாட்டில் ஒரே சீசன்ல இங்கே வந்து ஒரு தொழிலதிபரானவர், இளம் தொழிலதிபர் ஆஜித். லெட்ஸ் வெல்கம் ஆஜித்.
கனவுகள் கொஞ்சம் நினைவுகள் நெஞ்சை நஞ்சாக்கி செல்லும் கொஞ்சம் கனவுகள் கொஞ்சம் நினைவுகள் நெஞ்சை நஞ்சாக்கி செல்லும் அஜித் நல்லா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம் இன்றைக்கி அந்த திமு திமு தேன் அந்த ஃபஸ்ட் லைன் தள்ளாடும் அந்த எக்ஸ்ப்ரெஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஆனால் இன்னைக்கு என்ன ப்ராப்ளம்னா கீழே வரும்போது கொஞ்சம் கஷ்டப்படுறீங்க, சரணத்தில் எல்லாம் கொஞ்சம் அப்படியே ரொம்ப சாஃப்டாக அப்படி ஆகிப்போச்சுன்னு எனக்கு அப்படி யூஸ்வலி அஜித் பாடுற மாதிரி அந்த எனர்ஜெட்டிக்காக அப்படி வரல இன்றைக்கி. இருந்தாலும் நல்லா பண்ணிங்க அஜித், ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். ஆல் தி பெஸ்ட். ஹாய் மிஸ்டர் ஜில்லுன்னு ஜல்ஃபான்ஸ், நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க பாடுறச்சே. அது உங்களோட பாடுற விதத்தில் தெரியறது. உங்களோட பாடுற விதத்தில் வந்து ஒரு இன்னசென்ஸ் இருக்குது உங்களோட வாய்ஸில், உங்களோட ரெண்டிஷனில் ஒரு குழந்தைத்தனம் இருக்குது. ஸோ பயப்பட்டு மறுபடியும் ஒரு ஷெல்குள்ளே போயிடாத, எக்ஸ்ப்ளோர்ட் சம் மோர். சரியா? ஆல் தி பெஸ்ட் யூ டார்லிங். தேங்க்யூ. அஜித், நல்ல செலெக்ஷன். அந்த ரெண்டாவது லைனில் என்ன எக்ஸ்பிரஷன் அம்மா, சூப்பர். அன்பே தாலே லாலே அந்த பிளேஸ்மெண்ட்டில் ரொம்ப அழகாக பாடினேன். டோட்டலாக பெர்ஃபார்மன்ஸ் அஜித் தான். கீப் இட் அப். அஜித் குட்டி, ஜட்ஜஸோட கமெண்ட்ஸ் கேட்டாச்சு. இப்போ சிவா, எங்கள் ஃபேன்சி மால் ஓனர் பார்த்தீங்களா, எப்படி இருக்காரு? இவர் தான் ஒரே பாட்டில் பணக்காரர், ஒரே பாட்டில் பெரிய கடை ஆக்டர். ஓகே பட் ஐ ஜென்யூன்லி என்ஜாய் யுவர் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் இட்ஸ் அவுட்ஸ்டாண்டிங். எனக்கு ரொம்ப என்னன்னா இவர் தான் அந்த பாட்டை பண்ணதான். இப்போ நான் சப்போஸ் இவர் மூஞ்சி பார்க்காம வெறும் ஆடியோ மட்டும் கேட்டேன்னா வெறும் பெரிய ஆள் பண்ண மாதிரி இருக்கும். ஆனால் இவரை பார்க்கும்போது என்னென்னா செம்ம எக்ஸ்பிரஷன்ஸ். இவர் பாடும்போது ஹீரோவாக ஆகிடுறாரு. அந்த படத்தில் வந்து என்ன மாதிரி அந்த ஹீரோ சீன்ஸ்லாம் பண்ணுறாங்களோ அதையும் பார்த்து தான் எல்லோரும் பாட்டு கேட்டு இவர் வந்து வீடியோ பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். இட்ஸ் அ ஃபேண்டாஸ்டிக் பர்ஃபார்மன்ஸ். Super, Ajit. All the best to you, Kana. Please to proceed. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Welcome back to Adult Super Singer Junior 3, powered by Sunfeast Dream Cream. இது தமிழகத்தின் செல்ல குரலுக்கான தேடல். மகிஷா, இப்போ நான் ரொம்ப திருப்தியாக இருக்கேன் மகிஷா. நானும் தான். ஆனால் பார்க்க ரொம்ப பாவமாக இல்லை? இவங்கள பார்க்கவா? தினைக்கும் பேசி பேசி நம்ம கழுத்தாக இருக்கிறாங்க. இவங்கள பார்க்க பாவமாக இருக்கா? ப்ளீஸ் ஒரு சான்ஸ் கூட அப்படிங்கிற. அப்போ ஃபஸ்ட் நீயே சொல்லு. பேசுனீங்களாக்கா? இவங்களுக்கெல்லாம் கொடுத்து பேசினா நம்ம போனோம். ஓகே, அதை விட இப்போ வர கண்டஸ்டன்ஸ் யாருன்னா இவங்க ஒரு நேஷ்னல் அவார்ட் வின்னர்னே சொல்லலாம். இல்லை ஆஸ்கர் அவார்ட் வின்னர்னு சொல்லலாம். நான் கண்டுபிடிச்சிட்டேனே. யாரை கண்டுபிடிச்சிங்க? நானும் நம்ம சூப்பர் சிங்கரோட குட்டி டிடி யாழினி. ஸோ லெட்ஸ் வெல்கம் யாழினி. சாலை நடுவே சாலை இது நானோ தேவ மகளோ தேரில் வருவாளோ rahtular askira balla nee asapura nanna irigina managal ilukura kootu idu chuda irukkudu surudiyathu maasilla maruvedam maasilla kondu vanda maasilla vendilave idu edum paalayo marumo ninnavanam marumo ninna duram marumo nuru megam itu vayasin sudatam rahtular askira balla nee asapura nanna iri
சுடு சுடு இருக்குது சுருஜியா துவா ராஹத்துல்லா ஹத்துல்லா 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 ராஹத்துல்லா ஏ துல்லா ரஹத்துல்லா அல்லா ஓ துல்லா சம பல்ல 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 அல்லா ஓ துல்லா சம பல்ல 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 யோ முனி சாமி அல்லா ஓ துல்லா சம பல்ல 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 யோ ஹனி மணி அல்லா ஓ துல்லா சம பல்ல 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 நாச்சியரே இந்த வெயிலில உடலிது உருகி உருகி வழியா ஒரு மலையில மனசிது மருகி மருகி நனைய லலலை 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 நாடோறும் மண்மணி என் வானம் மாறும் முனிசாமி சந்தோஷம் மண்கணி கோபங்கள் ஆகும் அடடா அசப்புற நல்லா இருகிற மனங்கள் இழுக்கிற தூக்கு இது சுடு சுடு இருக்குது சுடுதியாத்து மாசில்டா மாறு வேட்டம் மாசில்டா கொண்டு வந்தா மாசில்டா வெண்ணிலாவே இதை ஏதும் பார்த்தாயோ மாறுமோ நீண்ட வானம் மாறுமோ நீண்ட தூரம் மாறுமோ நூறு வேகம் இட்டு பயத்தின் சுதகம். Tremendous performance. Thank you, auntie. என்ன ஃப்ளவரிங் யாழினி, என்ன கான்ஃபிடென்ஸ். சித்ராமா மாதிரி தொண்டையை வச்சுண்டு மைக்கை வச்சுண்டு ஜம்னு நீங்கள் யுவர் ஃபாலோயிங் அஹெட். Thank you. யாழினி ரொம்ப நல்லா இருந்தது யாழினி. Thank you. இப்போ உங்களை எல்லாம் பார்த்து நான் கற்றுக்க வேண்டியது இருக்கு. இந்த சத்தம் எனக்கு வரவே வராது. ராஜா சார்கிட்ட நிறைய திட்டும் வாங்கியிருக்கேன் அதுக்காக. ஆனால் நீங்கள் எல்லாம் அவ்வளோ ஈஸியாக பாடுறது கேட்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அது மட்டும் இல்லை, ரொம்ப கான்ஃபிடென்ட். அந்த ஸ்கேல் சேஞ்ச் வர இடம்ல யூஸ்வலி எல்லாருக்கும் கொஞ்சம் ஒரு டவுட் வரும். பட் அதெல்லாம் நல்ல கான்ஃபிடென்ட்டாக பண்ணீங்க. Thank you. யாழினி, Uncle. நீங்கள் ரொம்ப நல்லா எக்ஸ்ப்ரெசிவாக பாடுறதுக்கு ட்ரை பண்ணுறீங்க. ரொம்ப நல்லா இருக்குது. Thank you. கீப் இட் அப். நல்ல டான்ஸ் கூட நல்லா ஆடினீங்க. Thank you. எங்க நேஷனல் அவார்ட் வின்னர். நீங்க வந்து ஏதாவது ஒரு கேள்வி அவங்கள கேட்டு பாருங்களேன், அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு அவங்க கிட்ட பேசி நீங்க அவங்க கூட ஒரு 2 minutes பேசுங்க சிவா, then you'll know. ஓகே, நீங்கள் பெருசாக என்னவா வரணும்னு ஆசைப்பட்றீங்க மேடம்? நான் வந்து சிங்கர் ஆகணும், ஆனால் டாக்டர் ஆகணும். சிங்கர் ஆகிட்டு டாக்டர் ஆகணுமா? ரெண்டுமே. ஓ, பாடிட்டே ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி. ஆனால் இவங்ககிட்ட கேள்வி கேட்டால் தான் இவங்களோட ஒரிஜினல் வருது. ஆனால் மைக் ஆன் பண்ணால் இந்த சைஸ் தான் சின்னதாக இருக்குது, வாய்ஸ் பெருசாக இருக்குப்பா. அண்ட் ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். ட்ரெமெண்டஸ் பெர்ஃபார்மன்ஸ். சார் சார் என்கிட்ட ஒரு கேள்வி இருக்குது ப்ளீஸ். என்னோட ஆல் டைம் ஃபேவரட், ஒன் ஆஃப் மை ஆல் டைம் ஃபேவரட் சாங் வந்து செண்பகமே செண்பகமே சாங். அந்த பாட்டு எங்கே நான் கேட்டாலும் ஐ லிசன் த ஹோல் சாங். நேற்று நைட்டு கூட கேட்டேன் நான். சார் எனக்காக 2 lines. பட்டு பட்டு பூச்சி போல எத்தனையோ வண்ணம் இன்னும் நட்டு வச்சு நாம் பறிக்க நாம் வளர்த்த நந்தவனம் கட்டி வைக்கும் என் மனச வாசம் வரும் மல்லிகையும் தொட்டு தொட்டு நாங்கறக்க துடிக்குதந்த செண்பகமும் செண்பகமே செண்பகமே தென்பொதிகை சந்தனமே தேடி வரும் எம்மனமே சேர்ந்திருந்தா சம்மதமே செண்பகமே செண்பகமே தென்பொதிகை சந்தனமே.
ஆக்சுவலாக நம்ம எல்லாரும் இங்கே உட்காந்து இந்த பாட்டை கேட்கறது ஒரு பெரிய பிளஸ்டு. நான் மெயினாக இந்த ஷோ வந்தது எப்படியாவது இந்த பாட்டு பாட வைக்கணும்ட்டு வந்துதான் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. தேங்க்யூ மனோஜி. தேங்க்யூ வெரி மச் யாழினி. இதே மாதிரி சூப்பரான பெர்ஃபார்மன்ஸஸ் கொடுக்கணும். ஓகே, ஆல் தி பெஸ்ட் யூ கண்ணா. ஜிலிமிலி ஜில்ஃபான் சே ரவுண்ட்ல அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குலி குலி குல்ஃபான் சேவை இருக்கக்கூடிய நம்ம குஜால் சாமி வருகிறார். லெட்ஸ் வெல்கம் சந்தோஷ் பாலாஜி. அழுத்தமானது மெதுவாய் போகும், பெரிய முள்ளு துரத்தி பிடிக்குமே அதுதான் வேகம். சின்ன முள்ளு அழுத்தமானது மெதுவாய் போகும், பெரிய முள்ளு துரத்தி பிடிக்குமே அதுதான் வேகம். கூடலில் சின்ன முள் கூடலா, ஒவ்வொரு மணியிலும் கூடலா. சும்பலக்கா சும்பலக்கா தும்பர தும்பாலே, சும்பலக்கா சும்பலக்கா தும்பர தும்பாலே, சும்பலக்கா சும்பலக்கா தும்பர தும்பாலே, தும்பலக்கா தும்பலக்கா தும்பர தும்பாலே, தும்பாலே 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 தும்பாலே. நல்ல வேலை பாட்டு முடியும் போது கூப்பிட்டேன். அப்பா நான் கூட வந்து பெரிய ஸ்டெப் இதை வைக்க போகணும்னு நினச்சேன். நல்ல வேலை ஜும்பாலையில் வந்துட்டேன். வெரி நைஸ், நல்ல ஐடியா. சரி, நான் இங்கே இருக்கிறதுனால நானே ஆரம்பிக்கிறேன். அவங்க 2 பேரை கூப்பிட வேணாம்னு நினைக்கிறேன். கொஞ்சம் நல்லா போகுது. அவங்க 2 பேர் கூப்பிட வேணாம்ல. இதில் யாருன்னா ஒருத்தர் ஓகேன்னு சொன்னால் கூட நீங்கள் வரலாம். ஓகேன்னு ஒரே ஒரு வாய்ஸ் தான் வந்தது. அது மாக்காப்பா வாய்ஸ் அங்கேருந்து. சரி பரவாயில்ல, வாப்பா, சம்பளம் தராங்களா. நீ டான்ஸ் இந்த பாட்டுக்கு நம்ம 2 பேர் டான்ஸ் ஆடுறோம். எதுக்கு நல்லா தானே போயிட்டு இருக்கு ஷோ. சார் ஆஃபீஸில் நம்ம எப்படி ஆடுவோம் டான்ஸ்? டேய் ஆஃபீஸில் ரேடியோ ஸ்டேஷன் தான், ரேடியோவில் பார்க்க முடியாது யாருமே. இது வீடியோ. ரைட், பல்ல பாடுமா சார். சார் வேணாம் சார். சார் மனோஜி உங்களுக்கு பாட்னர் இல்லையா? சரி நான் ஆடணும்னா மனோஜ் சார் வரணும். நானும் மனோஜ் சார் வரணும். சும்பலக்கா சும்பலக்கா தும்பர தும்பாலே, சும்பலக்கா சும்பலக்கா தும்பர தும்பாலே, சும்பலக்கா சும்பலக்கா தும்பர தும்பாலே.
வெரி நைஸ். மனோஜ் and சிவாக்காக one big round of applause. அண்ட் இவரோட காஸ்டியூம் ரொம்ப நல்லா இருக்கு. இந்த பழைய படத்தெல்லாம் அந்த டைமண்ட்ஸ் கடத்துவாங்கல்ல, அது மாதிரி இல்லை இல்லை, சும்மா ஜெனியனாக ரொம்ப நல்லா இருக்கீங்க, ரொம்ப நல்லா பாடினீங்க. ஓகே, கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஸோ சந்தோஷ் பாலாஜி எப்படி பாடினாரு அப்படின்னு. சந்தோஷ் மேம் நல்ல சாங், நல்ல சாங், நல்லா பாடினீங்க. தேங்க்யூ ஏன்னா எனக்கு என்ன தோணுச்சுன்னா, யூஸ்வலி சந்தோஷ் இன்னும் கொஞ்சம் எனர்ஜியோட, இன்னும் கொஞ்சம் ஆட்டிடியூடோட பாடும். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பல்லவியில் அது கொஞ்சம் கம்மி ஆயிடுச்சு. பட் இருந்தாலும் நல்ல அட்டெம்ப்ட். காட் பிளஸ். தேங்க்யூ மேம். சந்தோஷ், உன்னோட இன்னும் கொஞ்சம் வாய்ஸ் ப்ரெசன்ஸ் இருந்திருக்கணும், இன்னும் கொஞ்சம் பஞ்ச் இருந்திருக்கணும். ஏன்னா அந்த மாதிரி சாங் இல்லை அது. ஆல் தி பெஸ்ட் யூ டார்லிங். தேங்க்யூ மேம். சந்தோஷ் சார், நீங்கள் வந்து இந்த மேடையில் கற்றுக்க வேண்டியது என்னென்னா, ஒவ்வொரு வேர்டுக்கும் உச்சரிப்புக்கும் ப்ளஸ் த்ரோக்கும் எல்லாத்துக்கும் ஒவ்வொரு கிளாஸாக எடுத்தால் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் கற்றுக்கணும் ஒரு பாட்டை. ஸோ அந்த அளவுக்கு டீட்டெயில்டாக நீங்கள் போனோம் அப்படின்னு சொல்ல, அட்லீஸ்ட் அந்த ஃபீல் என்ன சாங்கில் இருக்கிற ஃபீல், ஜும்பலக ஜும்பலக ஜும்பல ஜும்பாலு, இந்த விப்ராட்டோ இருக்கும் சாங்கில். அந்த சவுண்டு கொண்டு வந்து அதுக்கப்புறம் சந்தோஷ் பாலாஜி பல்லவி பாடும்போது உங்களை அறியாமலே மறுபடி எகைன் அந்த நாசில் டோன் வந்துட்டுருக்கு. ஒன்றும் பாடாத பையன்கிட்ட நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது இல்லையா? நல்லா பாடுற குழந்தை நீ டெவலப் பண்ணிக்கிட்டால் நல்லாயிருக்கும். ஓகே, கிவ் இட் அப். காட் பிளஸ். தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச் ஜட்ஜஸ். ஸோ உங்களோட இடத்துல போய் உட்காந்துக்கலாம் நீங்கள். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. சரி மாக்காப்ஸ், இதை சொல்லுங்க, ஜும்பலக்கா ஜும்பலக்கானா என்ன அர்த்தம்? ஜும்பலக்காக்கு முன்னாடி நான் சுபா மேடம் ஒரு விஷயம் பேசணும். ஏன்னா நிறைய மெமரிஸ் இருக்குது எங்கள் 2 பேருக்கும். அது என்னென்னா, எனக்கு வந்து ஏவிஎம்மில் ஷூட்டிங், சென்னை 28 ஜல்சா பண்ணுங்கடா பாட்டு. அந்த டைமில் வந்து இப்போது இது மாதிரி ஒரு ஷோவில் வந்து நான் ஹவுஸ் பண்ணிகிட்ருக்கேன், அவங்க அங்கே உட்காந்துருந்தாங்க. ஸோ ஐ டோல்டர், மேடம் இவங்க 9 மணிக்கு அனுப்புனாங்க, நைட் ஷூட்டிங் இருக்குது எனக்கு. ஷீ said நோ ப்ராப்ளம் வில் ட்ரை அண்ட் ஃபினிஷ் ஃபாஸ்ட் அப்படின்ட்டு. அன்றைக்கி நைட்டு பூரா ஷூட்டிங் போச்சு. நான் அப்படியே அன்றைக்கி நைட் அங்கேயே தங்கிட்டு தான் ஷூட்டிங் போனேன். பட் அப்போ அவங்க சொன்ன ஒரே ஒரு டைலாக் மட்டும் இன்னும் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். என்னென்னா, ஷி வாஸ் ஜென்யூன்லி விஷிங் மீ குட் லக். ஷி வாண்ட் மீ டூ லாட் ஆஃப் குட் திங்ஸ் இன் லைஃப். ஷி செட், சிவா, I hope you do a lot of wonders in future. I'll never forget that. Thank you so much. சிவா, எனக்கு இன்னைக்கு என்ன ரொம்ப சந்தோஷமா இருக்கு தெரியுமா சிவா? சொல்லுங்க. நீங்க வந்து அதை மறக்கல. Thank you. அந்த குட்டி டைம் that you spent there, நீங்க மறக்கல. அண்ட் ஓகே, இப்போ கண்டினியூ. அப்படி நான் இன்னொரு பெரிய ரிக்வெஸ்ட்டு, சித்ரா மேடம், ஓகே, உங்களுக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க, அதெல்லாம் நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. பட் ஆனால் உங்களோட இன்னொரு பெரிய ஃபேனை தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. ஐ எம் பிக் ஃபேன் ஆஃப் யோர்ஸ். எனக்கு ரொம்ப லக்கியான ஒரு விஷயம் என்னென்னா, என்னோடய ஃபஸ்ட்டு படம் வந்து சென்னை 28, அதில் வந்து யாரோ பாட்டு நீங்கள் பாடினீங்க. அதை யோசிச்சு பாருங்கள், என்னோடய முதல் சாங் நீங்களும் எஸ்பிபி சாரும். அது எவ்வளோ பெரிய பிளெஸ்ஸிங் எனக்கு. அந்த எல்லாருமே தேட்டரில் பார்க்குற எல்லாருமே சொல்கிறாங்க, மச்சான் ஃபஸ்ட்டு படத்தில் இது மாதிரி ஒரு பாட்டுற அவனுக்கு உண்மையிலே சான்ஸே இல்லை. ஆனால் அதோட பெரிய விஷயம் என்னென்னா, அவங்க வந்து அப்பயே பெரிய லெஜெண்ட் அவங்க அந்த டைம்லே. பட் ஷி கேம் டு அவர் 100 days ஃபங்க்ஷன் அண்ட் sang that song in the stage. தேங்க்யூ ஸோ மச் மேடம். அப்போ உங்கள்கிட்ட பேச முடியலனால தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இன்னைக்கு என்னோட ரிக்வெஸ்ட், ஒரு 4 லைன் பூவே பூச்சுடா. பூவே பூச்சூடவா, எந்தன் நெஞ்சில் பால் வார்க்கவா. பூவே பூச்சூடவா, எந்தன் நெஞ்சில் பால் வார்க்கவா. வாசல் பார்த்து கண்கள் பூத்து காத்து நின்றேன் வா. பூவே பூச்சூடவா, இந்த நெஞ்சில் பால் வார்க்கவா. இல்லை, எனக்கு மட்டும் கை தட்டணும்னு தோணவே மாட்டேங்குது. ஏன்னா பாட்டு முடிஞ்சிருச்சேன்னு ரொம்ப வருத்தமாக இருக்குது எனக்கு. ஏவா அந்த சாக்லேட் பாக்ஸ் இருந்தால் நான் இப்போ எடுத்துகிட்டு போய் ஓடி அவங்ககிட்ட ஒன்று கொடுத்துருவேன். தேங்க்யூ ஸோ மச் மேடம். தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய்.
Welcome back to Airtel Super Singer Junior 3 powered by Sunfeast Dream Cream. இது தமிழகத்தின் செல்ல குரலுக்கான தேடல். டேங்கர் சைஸ்ல இருக்கிற ஆங்கர் பாத்திருக்கீங்களா? பாருங்க. ஓகே, பேசுங்கண்ணா. இப்போ யார் పాడ పోறாங்க தெரியுమా? எனக்கு தெரியாது, நீயே சொல்லேன். ఇప్పుడు పాడేది ఎవరంటే చాలా చక్కగా పాడుతుంది. అలాగే ఇప్పుడు మిమిక్రీ ఎలా చేస్తున్నట్టే ఎవరు చేయలేంత స్థాయిలో మిమిక్రీ చేస్తూనే ఉంటుంది. ఈ రోజు దుర్గాష్టమి నాకు తెలిసినా తీతు కలిసినా కాతు కలిసినా అయ్యో కొడుకుసినా కాంతి పిరిసినా பார் காஞ்சனா சந்திரமுகில வெளில வருது. பார் ஒழுங்கா பேசுங்கடா. சரி, நீ நடுவில் மெமிக்ரின்னு சொன்னியே, அதான் எனக்கு கொஞ்சம் இடிக்குது. இடிக்குதா? அப்ப தள்ளி நின்னுக்கோ. அனு தானே கரெக்டா? ஆமா. லெட்ஸ் வெல்கம் மிமிக்ரி ராணி அனு. Shakalaka baby, shakalaka baby. Shakalaka baby, shakalaka baby. Ba 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 ba. Shakalaka baby, shakalaka baby, look who read it on Alaya. Shakalaka baby, shakalaka baby, love upon the tone Alaya. No 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 பத்தை என்று சொல்லிவிடு ரோஜா ஒன்றை வீசிப்பாரு ஷையோ 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 no 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 pa 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 பயமென்ன தத்த 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 தடையென்ன உள்ளத்தில் உள்ளதெல்லாம் ரெண்டில் ஒன்று பூக்கால் என்ன no 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 shakalaka baby shakalaka baby look விட தோணலையா shakalaka baby shakalaka baby love பண்ண தோணலையா who hey 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 கடற்கரையில் சுடுவேல் தரையில் பகல் 12 சந்தித்திருப்போம் ஓ ஒரு கொக்கோ கோலாவில் 2 குழல்கள் இட்டு சாயங்காலம் வரை கொடுத்திருப்போம் no 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 yes சற்று மேலே ஐஸ்கிரீம் கட்டிப்போம் அதை துடைக்கின்ற சாக்கில் என்னை தொட்டுப்போம் ஃப்ரைடே டெம்பிள் கூட்டிட்டு போ சாட்டர்டே டிஸ்கோடெக் கூட்டிட்டு போ சண்டே டைட்டானிக் கூட்டிட்டு போ நான 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 shakalaka baby shakalaka baby look who read it on Alaya ay caramba shakalaka baby love பண்ண தோணலையா I don't want to love I don't want to lose I don't want to love I don't want to lose epoya adios amigo அனு ரொம்ப ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணேன். Thank you. The humming in the beginning was fantastic. அப்புறம் ஷையோ அந்த போர்ஷன்லலாம் வந்து ஒரு ரொம்ப பியூட்டிஃபுல் விப்ராட்டோ இருந்தது. அது கேட்குறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. இட் வாஸ் அ டிலைட் டு லிசன் டு யூ. அனு வசுந்தரா பாடின சாங்கை ரொம்ப நல்லா பாடினீங்க அனு. நான் நல்ல ஒரு ஆட்டிடியூட் இருந்தது நீங்கள் பாடினதில்.
வாய்ஸ் அனோடு இன்னும் கொஞ்சம் ரெஸ்ட்டு தேவைப்படும் நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் ஹஸ்கி ஆகிண்டே போயிட்டு இருக்கு. ஆனால் இந்த பாட்டு அசிங்கமாச்சுன்னு சொல்ல மாட்டேன், நல்லா தான் பாடினீங்க. பட் ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் யுவர் வாய்ஸ். அதனால ஏன்னா அவ்வளோ திறமை இருக்குது, அது வாய்ஸு சரியில்லைன்னு சொல்லி அது இல்லாமல் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக சொல்கிறேன். நான் ரிக்வெஸ்ட் பண்ணுறேன். காட் பிளஸ் யூ. அனு, குட் பெர்ஃபார்மன்ஸ். கோரஸ் போர்ஷன் அதெல்லாம் ரொம்ப நல்லா மேனேஜ் பண்ணீங்க. எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் அந்த பேஸ் போர்ஷன்ஸ் இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் பெப் வேணும், த்ரோ வேணும். ஓகே, கீப் இட் அப். மிமிக்ரி ராணி, ஜட்ஜஸ் கமெண்ட்ஸ் கேட்டாச்சு. அடுத்தது சிவா அவர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு கேட்டுடலாம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு, பிகாஸ் ஐ டோன்ட் நோ எந்த டைமில் அவங்க எப்படி பாடினாங்க அந்த இதெல்லாம் எதுவுமே தெரியாது. ஆனால் ஒன்றே ஒன்று தெரிஞ்சது என்னென்னா, இவங்க நல்லா சிரிச்சுட்டே பாடினாங்க. அது ரொம்ப நல்லா ஷி வாஸ் என்ஜாயிங். அதுதான் ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஐ திங்க் அந்த ஃபீல் தான். தேங்க்யூ வெரி மச் அனு. ப்ளீஸ் டேக் எ சீட். ஸோ நெக்ஸ்ட் இந்த ஜிலிபிலி ஜில்பான்ஸ் ரவுண்டில் வந்து பல வருடங்களாக பல மாதங்களாக தலைமுறைவா வந்து பார்த்தீங்கன்னா ஒளிஞ்சிருந்து எக்ஸாமுக்கு படித்த ஒருத்தவங்கள தான் நம்ம கூப்பிட போகிறோம். பல மியூசிக் டைரக்டர்ஸு, ஏன் நம்ம சூப்பர் சிங்கர் டீமு, விஜய் டிவி மொத்தமாக அவங்களே தேடிட்டு இருக்கிறாங்க. எஸ், ஆனால் அவங்க எக்ஸாம்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக எழுதி முடிச்சுட்டு இங்கே ஆஜராயிட்டாங்க. அண்ட் அவங்களோட அழகான செல்ல குரலால் இந்த மேடையை இன்னும் அலங்கரிக்க போகிறாங்க. வித்வுட் ஃபர்தர் டு லெட்ஸ் வெல்கம் தி டைட்டில் வினர் ஆஃப் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 2, அல்கா அஜித். எங்க மூத்த குழந்தை, பெரிய குழந்தை. So good to see you here, அல்கா. வயசுல சின்னவங்களா இருந்தாலும் உங்களை அக்கா தான் கூப்பிடும். அல்கா அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். நல்லா இருக்கிறேன். நீங்க ஏன் என்ன அக்கா கூப்பிடுறீங்க? உங்க பேர்ல இருக்குது அல்கா. நீங்க அங்கிள் அப்படின்னு கூப்பிட்டுக்கோங்க பதிலுக்கு. பரவாயில்ல, கூப்பிடலாம். ஓகே, எங்களுக்காக என்ன ஸ்பெஷலா பாட போறீங்க? அர்த்தம் புரியாத வார்த்தை தானே இது. அதனால நான் இப்போ காக்கா காக்கா என்ற படத்துலேருந்து உயிரின் உயிரே. வெரி நைஸ். அண்ட் நீங்க வந்து கேரளால இருந்து வந்தாலும் எவ்வளவு அழகா தமிழ் பேசுறீங்க, அர்த்தம் புரிஞ்சு பேசுறீங்க. So for that we need to give her a big round of applause. Once again we're so happy to have you back and உங்களோட அழகான குரல் கேட்கணும் அப்படி நாங்க ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். So go ahead with your performance. Give it up for Alka Ajit. Umma haziya wahiyala wahiyala ziya mamasaya Umma haziya wahiyala wahiyala ziya mamasaya முகத்தில் இருக்கும் முழுதும் வேர்க்கின்ற உம்மா ஹசி
Alka, as always, a rocking performance. Can we give it up one more time? எப்போ நீங்கள் வந்து இந்த மேடையில் நின்று பாட ஆரம்பித்தாலும் இட்ஸ் மேஜிக் ஃப்ரம் த பிகினிங் டு தி எண்ட். ஜட்ஜஸ் எப்படி இருந்தது? அல்காவை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நல்ல பாடல்கள் நீ பாடணும், நிறைய ஆசீர்வாதம் பெறணும். காட் பிளஸ் யூ. அது மட்டும் இல்லாமல் நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில் பல பேர் உங்களை வந்து தேடிட்டு இருக்கிறாங்க. பார்த்துக்கோங்க சார், எங்களோட கடமை வந்து மறுபடியும் எடுத்து வந்து ஒப்படைச்சிட்டோம். அதுக்கப்புறம் எல்லாம் உங்கள் கையில் இருக்குது. அல்கா, நமஸ்தே ஆண்டி. நமஸ்தே. ரொம்ப சந்தோஷம் திருப்பி வந்து பாடுறதும் உங்களை பார்த்ததும். காட் பிளஸ் யூ. அல்கா ஆல்ரெடி ஷரத்தோட மியூசிக்ல எல்லாம் பாடியாச்சு. கங்க்ராச்சுலேஷன்ஸ். மே காட் பிளஸ் யூ. அல்கா, இங்கே ஹாய் டார்லிங். இங்கே உங்களோட ப்ரெசன்ஸ் வந்து ஸ்ட்ரெயிட்டே உங்களை பார்த்தானா த ஃபைனல்ஸ் ஆஃப் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 2 என்ன பிரம்மாண்டமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்த கண்ணா. இட்ஸ் கோன் பி வெரி டிஃபிகல்ட் ஃபார் த குழந்தைகள். இப்போ நம்ம பசங்கள்லாம் வர்றது குழந்தைலாம் கண்ணாலா திஸ் இஸ் ஃபைனலி வாட் திஸ் மேடே இஸ் கோயிங் டு டூ ஃபார் யூ. வெல்கம் ஹோம் அகேன். இவங்க பற்றி நானும் ஒன்று சொல்லிடுறேன். ரொம்ப நல்லா பாடினாங்க, அது எல்லாருமே சொல்கிறது தான். இவங்க நல்லா பாடி இன்னும் நிறைய பாட்டு ஃப்யூச்சரில் பாடினாங்கன்னா அது 2 ரீசன். ஒன்று விஜய் டிவி அண்ட் ஒன்று அஃப்கோர்ஸ் இவங்க வந்து நல்லா படிக்கிறாங்க, நல்லா பாடுறாங்கன்னாங்க. என் லைஃப்லேயே யாருமே டவுட் கேட்கக்கூடாது. இந்த 2 சப்ஜெக்ட் அதுதான். ஒன்று பாட்டு, இன்னொன்று படிப்பு, ரெண்டுமே வராது. ஸோ எனக்கு இவங்களுக்கு ரொம்ப தூரம் லைஃப்பில். தேங்க்யூ ஸோ மச். நீங்களே பிரேக் விட்டுருங்க. இன்னும் நிறைய எக்ஸைட்டிங்கான பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இடைவேளை ஆன் ஏர்டெல் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 3 பவர்ட் பை சன்ஃபீஸ் ட்ரீம் க்ரீம். இது தமிழகத்தின் செல்லக்குரலுக்கான தேடு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஏர்டெல் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 3 பவர்ட் பை சன்ஃபீஸ் ட்ரீம் க்ரீம். இது தமிழகத்தின் செல்லக்குரலுக்கான தேடல். சிவாவை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவா ஒரு இடத்துல வந்தாருனால அந்த இடம் வந்து செம்ம ஜாலியாகிடும். நிறைய மேஜிக்லாம் வந்து பண்ணி காமிப்பார் எங்களுக்கு ஆஃபீஸ் எல்லாம். பட் இன்னைக்கு எதுவும் அந்த எக்யூப்மெண்ட்ஸ்லாம் எதுவும் இல்லை சார்? இல்லைனா பண்ணி காமிச்சிருப்பீங்க. மேஜிக் அடே, நான் பண்ணுறதுலாம் டேமேஜான மேஜிக் தான். அதெல்லாம் வந்து மேஜிக்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஆக்சுவலாக மேஜிக் பண்ண தெரியும்னா குழந்தைங்களோட ஷோவில் வரும்போது நீங்கள் ஒன்றாவது காமிக்கணும். தயவு செய்து மேடம், அவன் எதோ சும்மா வளர்றான். எனக்கு 5 காசு மேஜிக் தெரியாது, எனக்கு ஒன்றுமே தெரியாது. ஆனால் ஒரே ஒரு மேஜிக் ஸ்டோரி வேணா ஒன்று இருக்குது. சொல்லுங்க. என்னென்னா, எங்கள் ஆஃபீஸில் ஒரு ஃபங்க்ஷனுக்காக நாங்கள்லாம் போயிட்டுருக்கோம். அப்போது அஜய் ஃப்ரம் ரேடியோ மிர்ச்சி அவன் வந்து ஒரு நல்ல கேப், ஒரு 600 ருபீஸ்க்கு ஒரு அடிடாஸ் கேப் ஒன்று வாங்கிட்டு அந்த ட்ரெயினில் போயிட்டு இருந்தோம். அப்போது என்னென்னா, அவனோட ரிலேட்டிவ்ஸ்லாம் இருந்தாங்க. ஒரு சின்ன குழந்தை மட்டும் அங்கே ஒரே சவுண்டு. உடனே அஜய் என்னை கூப்பிட்டு, மச்சான் இந்த பையன் ரொம்ப கலாட்டா பண்ணுறான்டா, இதெல்லாம் நான் அவன் வந்து கேப்பு வாட்டர் பாட்டில்லாம் வச்சுருந்தான். ஸோ நான் போயிட்டு ஒரு மேஜிக் பண்ணுறேன்டா அப்படின்னு சொல்லி அந்த கேப் எடுத்துகிட்டு ட்ரெயின் போயிட்டே இருக்குது ஃபாஸ்ட்டாக. நீ கம்முன்னு இருக்கணும் இந்த மேஜிக் அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன்னா, அந்த கேப் மூடி எடுத்து அப்படி வெளில போகிற மாதிரி ஆக்ட் பண்ணி அப்படி பிடிச்சிட்டு அந்த போய் சோகமாயிட்டான். ஐயோ என் கேப் வேணுமே. நான் சொன்ன கேப் எடுத்தேன், ஆனால் குவைட்டாக வரணும் கோயம்புத்தூர் போகிற வரைக்கும். சரிண்ணா அப்படின்னா. உடனே இந்த கேப்பை திருப்பி நான் இங்கேருந்து எடுத்து இந்த பற்றியா வந்துருச்சு வெளிலேருந்து அப்படின்னு மூடிட்டேன். அஜய் பார்த்தேன், என் ஃப்ரெண்டு தேங்க்ஸ் மச்சான் அப்படின்னா. திடீர்னு அந்த பையன் என்ன பண்ணான், திரும்பி அஜயோட கேப் எடுத்து வெளில போட்டு இப்போ இதை எடுத்து கொடுங்கண்ணா அப்படின்னா. அவன் காலையில் தான் 600 ரூபாய்க்கு அந்த கேப் வாங்கி வந்திருக்கான். என் மேஜிக்னால லாஸ் தான் ஆச்சு. அதுக்கப்புறம் அஜய் சொன்னான், தயவு செய்து இங்கே போயிடு, நீ உன்னை தெரியாமல் கூப்பிட்டு ஒரு 600 ரூபா லாஸ் ஆயிடுச்சு எனக்கு. ஸோ அதனால தான் சொல்கிறேன், மேஜிக் ரொம்ப டேமேஜ். மாக்காப்பா நீ ஆஃபீஸ்க்கு வா, உனக்கு பாரு வேணாம். ஸோ நீங்கள் மேஜிக் பண்ணால் அது ட்ராஜிக் ஆகிடும் அப்படின்றீங்க. டெஃபினட்டாக மேஜிக்கும் தெரியாது, ஒரு மண்ணும் தெரியாது எனக்கு. ஓகே, அண்ட் நாங்கள் வந்து சொல்லி ஆகணும், நீங்கள் வந்து எவ்வளோ டேமேஜ் பண்ணாலும் எவ்வளோ வந்து கிண்டல் அடித்தாலும் தட் இஸ் யோர் ஸ்டைல். நீங்கள் வந்து இந்த ஷோவை இன்னும் கொஞ்சம் சந்தோஷமாக்கி கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தேட். சிவாக்காக ஒன் மோர் பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ். நீங்கள் வந்து இந்த தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் ஒரு புது பாதை உங்களுக்காக கிரியேட் பண்ணிட்டுருக்கீங்க. அண்ட் அந்த பாதையில் நீங்கள் வந்து மேலும் மேலும் வளரணும், நிறைய அழகான படங்கள் எங்களுக்கு கொடுக்கணும், நாங்கள் வந்து நிறைய சிரிக்கணும், சந்தோஷப்படணும். All the best to you and congratulations for everything. Thank you so much. I was genuinely happy here. And அதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது. Because I love music and I also have this opportunity.
இது மாதிரி ஒரு கிரேட் பீப்புளை மீட் பண்ணுறது. அண்ட் இந்த குழந்தைங்கள்லாம் பார்க்கும்போது 12,000 பேரில் 18 பேர் செலக்ட் ஆகிருக்காங்கனாலே தேர் ஆல்ரெடி டேலண்டட். ஸோ ஐ விஷ் தம் ஆல் தி பெஸ்ட் அண்ட் ஐ விஷ் த பேரண்ட்ஸ் ஆல்சோ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. தேங்க்யூ ஒன்ஸ் அகேன் ஃபார் ஜாயினிங் அஸ் சிவா. ஸோ ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு ஸ்பெஷல் கெஸ்ட் நம்ம வந்து மீட் பண்ணுறாங்க, குழந்தைங்க கிட்ட ஆல் தி பெஸ்ட் சொல்கிறாங்க. ஏன் இவ்வளோ பேர் நம்ம குழந்தைகளை விஷ் பண்ணுறாங்க? ஏன்னா அவங்களிருந்து ஒருத்தங்களுக்கு ஏர்டெல் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 3 அப்படிங்கிற டைட்டில் கிடைக்க போகுது. அண்ட் அதோட அருண் எக்ஸெல்லோ டெம்பிள் கிரீன் டவுன்ஷிப் வழங்கக்கூடிய 60 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 3 பெட்ரூம் டவுன் ஹவுஸ் அவங்களுக்காக ஒன்று காத்துட்டு இருக்கு. இந்த அர்த்தம் புரியாத பாடல்கள் சுற்றுலா இன்னும் அழகான அருமையான வித்தியாசமான பாடல்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. ஆனா அதெல்லாம் நீங்க பார்க்கணும்னா கேட்கணும்னா you have to come back tomorrow. Until then, this is me Bhavna signing off along with markups on Airtel Super Singer Junior 3 powered by Sunfeast Dream Cream. இது தமிழகத்தின் செல்ல குரலுக்கான தேர்வு. Good night.